மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். இலக்கியா சீரியல்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. தாட்சாயினி அஞ்சலியோட பிளான் படி இலக்கியாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு வீட்டுல இருக்க எல்லாருமே நம்புறாங்க. ஆனா யாரு என்ன சொன்னாலும் வீடு முழுக்க இலக்கியாவுக்கு ஆப்போசிட்டா திரும்பி நின்னாலும் ஏன் சப்போர்ட் அவளுக்கு தான் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு கௌதம். ரீசெண்டா வந்த இலக்கியா சீரியல் ப்ரோமோல என்ன இருக்கு அப்படின்னா, கௌதம் போட்டோ ஃப்ரேம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க எதுக்காக அந்த போட்டோ ஃப்ரேமை கலட்டுறீங்க அப்படின்னு இலக்கியா கேட்டதுக்கு, இந்த 3 குழந்தைங்களோட இருக்கிறது போட்டோ ஃப்ரேம்ல மட்டும்தான் நடக்குது, நிஜத்துல நடக்காதுன்னு ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு இதெல்லாம் மாட்டிக்கிட்டு அப்படின்னு கலட்டுறாரு. இன்னொரு பக்கம் அஞ்சலியை தேடிக்கிட்டு இருக்காங்க பைரவி. ஆனா அஞ்சலி பைரவியை தேடுறாங்க அப்படிங்கறதால அஞ்சலி வீட்டுல இல்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க இலக்கியா. அந்த நேரம் ஏதோ ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி இலக்கியாவை டாமினேட் பண்றாங்க பைரவி. இந்த நேரத்துல அஞ்சலி எங்க போனாங்க, யார பார்க்க போனாங்க, எதுக்காக பைரவி இலக்கியாவை திட்டுறாங்க? கௌதம், எதுக்கு இப்ப குழந்தைங்க போட்டோவை காட்டிட்டு இருக்கீங்க? நமக்கு 3 குழந்தைங்க பிறக்கும்னு ஆசைப்பட்டு வரைஞ்சு மாட்டினது. ஆனா இனிமேதான் அது நடக்காதுன்னு ஆகி போச்சு. அஞ்சலி வீட்ல இல்ல, வெளியே போயிட்டாலாம். வயித்துல ஒண்ணும் இல்லனாலும் வாய்க்கு குறைச்சல் இல்ல. சீண்டாதீங்க, சொல்லிட்டேன். ஒருவேளை இலக்கியாவை மறுபடியும் பழிவாங்க வேற ஏதும் பிளானுக்காக தாட்சாயினியை பார்க்க போயிருப்பாங்களா அஞ்சலி? இப்படி பேசி பேசியே இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம் அப்படிங்கிற முடிவோட இருக்காங்களா பைரவி? இத பத்தி எல்லாம் வரக்கூடிய எபிசோட் மூலமா பார்க்கலாம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.